கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 15:21, மேத்யூ 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இது பார்க்கறதுக்கு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன இருக்குது, அங்கேருந்து கிளம்பி தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மினிஸ்ட்ரியிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய திருப்பு முனை இதுதான். என்ன, அதாவது ஒரு ஒரு கலாச்சாரத்தில் வந்த அவர் மற்ற பக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம். முதல்ல தீரு சீதோன் என்பது என்ன? தீரு சீதோன் என்பது என்னன்னா, இது புறஜாதியாரோடைய பகுதி. அதாவது யூதர்கள் அல்லாத யூத தாண்டி உள்ள ஒரு பட்டணம். அப்போ இயேசு கிறிஸ்துங்க என்ன பண்ணுறாரு? வேண்டுமென்றே, இன்டென்ஷனலாக, நீங்கள் நல்லா கவனிங்க, வேண்டுமென்றே அவர் இஸ்ரவேல் பகுதியை கடந்து புறஜாதிக்கு இருக்கக்கூடிய பக்கத்துக்கு போகிறாரு. நீங்கள் இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும்னா, இன்றைக்கும் இஸ்ரவேல் தேச மக்கள் வெளியே போயிட்டு வந்தாங்க, அந்த காலத்திலும் சரி இப்போவும் சரி, வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வெளியே இருந்து உள்ளே வரும்போது, இஸ்ரவேலுக்குள்ளே வரும்போது வெளியே நின்று அவங்க காலில் உள்ள தூசியை முதற்கொண்டு தட்டிட்டு தான் உள்ளே வருவாங்க. என்ன நினச்சாங்க? ஐயோ, வெளியே போனால் அது தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இங்கே ஒரு யூதனாக வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? புறஜாதியாருக்கு போகிறாரு. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன புரியல? கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளலை. நிறைய வசனங்கள் இருக்குது இஸ்ரவேலை கர்த்தர் ஏன் தெரிஞ்சு கொண்டார்னு. ஏன்னா புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். ஏசாயா 49:6, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியாந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். எப்படி? எல்லா தேசங்களுக்கும் உன்னைய வெளிச்சமாக வைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இது என்ன பார்க்குறோன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் என்ன, இது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை கொண்டு போகக்கூடிய காரியம். பின்னாடி பார்ப்போம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாம் முடிந்து மேலே வரும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், என்ன, எல்லா தேசங்களிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாசைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். என்ன, இங்கே ஒரு பெரிய கூட்டம் எல்லா தேசத்திலிருந்து வந்து சேரக்கூடியதாக. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் முன்னாடியே சொன்னது என்ன? மிக தெளிவாக நீங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேணும்னே என்ன பண்ணுறாரு? யூதர்கள் பகுதியிலிருந்து யூதர் அல்லாத பகுதிகளுக்கு போகிறார். இன்டென்ஷனலாக, வேணும்னு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நமக்கு மட்டும் சுவிசேஷம் இல்லைங்க, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த கர்த்தருடைய சுவிசேஷம் தேவை. இதை நாம் தெளிவாக புரிஞ்சு கொண்டோன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒரு சின்ன கிளப்பு மாதிரி போக மாட்டோம். சமீபத்தில், இப்போ போன வாரத்தில் எங்கள் சபைக்கு ஊழியம் பார்க்குறதுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு வயதான கப்பல் வந்திருந்தாங்க. 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எங்கள் சபையில் உட்காந்து ஊழியம் பார்த்துட்டு போனாங்க. அப்போ அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஆபிரகாம், எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துகிறாரு அப்படி சொல்லும்போது, நீ தமிழ் பேசக்கூடியவர், நீங்கள் உன்னை கொண்டு வந்து லண்டனில் உட்கார வச்சுருக்கிறாரு, நீ மீதி எல்லா ஊருக்கும் போகிற, எல்லா தேசங்களுக்கும் போகிற, அது எனக்கு புரியுது. ஆனால் எப்படி லாட்வியா மொழி, எப்படி லாட்வியன் சர்ச்சு, அது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, அதுக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்னென்னா, கர்த்தர் இங்கே எந்த ஒரு எல்லையும் இல்லாதபடி எல்லையற்ற சுவிசேஷம் என்று சொல்லக்கூடியதாக மிக தெளிவாக என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை தேவை, எல்லாருக்கும் கர்த்தருடைய இரக்கம் தேவை என்று சொல்லக்கூடியதா.
அது நம்ம எங்கே சௌரியமாக இருக்குமோ அதை விட்டுட்டு நம்ம எங்கே இருந்து போய் எங்கே பண்ண முடியுமோ அங்கே போய் நம்ம அது ஜாகிரபிக்கலாக இருக்கலாம், இல்லை கலாச்சாரமாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய முறையில் இருக்கலாம். எல்லாருக்குமே அப்போ என்னன்னா இயேசு கிறிஸ்து இப்போ இடத்தை மட்டும் மாறி போகலை, ஜனங்களையும் மாறி, அதாவது ஒதுக்கப்பட்ட மக்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். அன்பின் பிதாவே, உம்முடைய அளவிற்கு அன்பே இல்லை ஆண்டவரே. எத்தனை பெரிய அன்பு! உம்முடைய அன்பு மகா பெரியது. அது எல்லா மதங்களையும் எல்லா மனிதர்களையும் தாண்டி எல்லாரையும் ரட்சிக்க தூண்டக்கூடிய ஒரு பெரிய அன்பு. அதனால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே போய் திறந்து இருக்கிற அந்த உலகத்தில், பறந்து விரிந்த இந்த உலகத்தில் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மக்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னல சந்திப்போம்.